The seed which was sown 52 years ago has reached here. Let us join hands together and move ahead on this spiritual journey together. Om Shanti. Thank you. நீங்கள் கைத்தட்டுறதை பார்க்கும்போதே தெரியுது அவங்களுடைய மழை தமிழை ரொம்ப ரசிச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. அடுத்ததாக இன்றைய முக்கியமான நிகழ்வில் நாம் இப்போ நுழைகின்றோம். பிரம்மகுமாரியினுடைய அடிஷனல் சீஃப் இருக்கக்கூடிய ஜெயந்தி சகோதரி தீதிஜி அவர்களுடைய உரையை இப்போ நம்ம கேட்க போகிறோம். அவங்கள பற்றி கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்க பிரம்மகுமாரியினுடைய கான்டாக்டில் வந்துட்டாங்க. இப்போ அவங்க டைரக்டர் ஆஃப் லண்டன் பிரான்ச்சஸாக இருக்காங்க. யூரோப்பியன் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸினுடைய டைரக்டராகவும் இருக்கிறாங்க. அதில் அவங்க கோஆர்டினேட் பண்ணக்கூடியது எத்தனை நாடுகள்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 130 நாடுகளில் அவங்க அதை கோஆர்டினேட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனில் பிரம்மகுமாரிஸ் ஒரு என்ஜிஓவாக இருக்குது. அதில் இவங்க பெர்மனண்ட் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாகவும் இருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பராக இருக்காங்க வேர்ல்டு காங்கிரஸ் ஆஃப் ஃபெய்த்தில். யூஎனில் நடக்கக்கூடிய பயோடைவர்சிட்டிஸ் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்ச் கான்ஃபரன்சஸ் எல்லாத்தையுமே அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க. அட்வைசரி கமிட்டி மெம்பராக கூட இருக்காங்க இன்டர்நேஷ்னல் ஃபெய்த் சென்டர்லேருந்து. நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பலை, அதனால் அவங்களுடைய வாழ்த்துறையை அல்லது முக்கியமான ஒரு கீனோட் அட்ரஸ் இப்போ நம்ம கேட்கலாம். ஓம் சாந்தி. அன்பு சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் தமிழாக்கம் செய்வார். Respected ministers, respected justice, and my spiritual sisters and brothers, my seniors on the stage, and also my family sitting here, which means all of you, my brothers and sisters. மதிப்பிற்குரிய ஆன்மீக சகோதரர்கள் சகோதரிகள், அமைச்சர் பெருமக்கள் வந்திருக்கிறாங்க மற்றும் என்னுடைய இந்த பரிவாரத்தை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் வணக்கம். Today we would say that the deepest desire of every human being is to be able to experience peace. இன்றைய நாளில் நம்ம எல்லோருக்குமே ஒரு ஆழமான ஆசை இருக்கிறது. அது என்னவென்றால் அமைதியை அனுபவம் செய்ய வேண்டும். We see a world which is very peaceless, and we see our own lives and we see that there's very little peace. இந்த உலகமே ஒரு அமைதியற்ற சூழ்நிலையில் இருப்பதையும் நம் வாழ்விலும் அமைதி இல்லாமல் இருப்பதையும் நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். Sometimes we need research to be able to validate the things that we are talking about. சில நேரம் இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் இங்கு பேச வேண்டியிருக்கின்றது. And in 1988 we started a research project that lasted for a few years. 1988 ஒரு ஆராய்ச்சி ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பித்தோம். அது சில வருடங்கள் வரை நடந்தது. By 1990 we had the first results of that research. அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு 1990 வெளியிடப்பட்டது. The project had reached 128 countries, which at that time meant all the countries in the world which had a population of over 1 million. அந்த ப்ராஜெக்டை நாம் 128 நாடுகளில் செய்தோம். எங்கெல்லாம் பாப்புலேஷன் 1 மில்லியன் மேலே இருக்கோ அந்த எல்லா நாடுகள்லையும் நம்ம இந்த ப்ராஜெக்டை மேற்கொண்டிருந்தோம். That project was called Global Cooperation for a Better World. அந்த ப்ராஜெக்டுடைய நேர் குளோபல் கோஆப்ரேஷன் ஃபார் அ பெட்டர் வேர்ல்ட், நல்ல ஒரு உலகத்திற்காக நாம் அனைவரும் சேர்ந்து கொடுக்க வேண்டிய ஒத்துழைப்பு. And the question we were asking people was, how do you see that better world? அப்போ நம்ம அவங்கக்கிட்ட என்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்னா, நல்ல உலகம் அப்படின்னா என்ன, எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் கேட்டிருந்தோம். The second question we asked was, how do you see relationships in that better world? அந்த ஒரு நல்ல உலகத்தில் நம்முடைய உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் கேட்டிருந்தோம். And the third question was, how do you see yourself in that better world? மூன்றாவது கேள்வியாக என்ன இருந்தது என்றால், அந்த ஒரு அழகான உலகத்தில் நீங்கள் உங்களை எப்படி பார்க்க விரும்புகிறீர்கள்?
And you won't be surprised if I tell you the result in one word. இந்த 3 கேள்விகளுக்கான பதிலை நான் உங்களுக்கு ஒரே வார்த்தையில் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கே அந்த பதில் ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்கும். People were not talking about bigger houses, bigger cars or anything like that. They were talking about values. அதனுடைய பதில் என்னவாக இருந்ததுன்னா, யாருமே எனக்கு ஒரு பெரிய வீடு வேணும், ஒரு நல்ல ஒரு கார் வேணும் அப்படின்னு சொல்லலை. ஆனால் குணங்கள் நிறைந்த உலகம் வேண்டும் அப்படின்றது தான் பதிலாக இருந்தது. They said that what they wanted was peace and love and justice and truth and happiness. ஸோ அவர்களுடைய பதில் என்னவாக இருந்தது என்றால், அந்த ஒரு நல்ல உலகத்தில் அமைதி வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், அன்பு வேண்டும், நியாயம் வேண்டும். இதுதான் அவர்களுடைய பதிலாக இருந்தது. That was probably the largest research project ever undertaken by an NGO anywhere. எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு NGO மேற்கொண்ட மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டாக இருந்திருக்கும் என்றால் இத்தனை வருட காலங்களுக்கு இதுவாகத்தான் இருக்கும். And if we were to do the same project now, do you think the results would be any different? ஸோ அதே ஒரு ப்ராஜெக்டை இப்பயும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய ரிசல்ட் வேறு எதுவாவது இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? Do you think it would be different? அதில் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா என்ன? Right. I think it would be absolutely the same. ஸோ இப்போவும் அதே ஒரு சூழ்நிலை தான் இருக்கும், இப்போவும் அதே மாதிரியான பதில் தான் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். And the reason for this is that these are the original qualities of the human spirit. உண்மையில் பார்க்க போனால் இவர்கள் என்னவெல்லாம் எதிர்பார்த்தார்களோ இதுதான் நம்முடைய மனிதர்களுடைய உண்மையான குணமாகும். The original state of the human soul is peace, love, truth, joy and purity. மனிதர்களுடைய உண்மையான குணம் அன்பு, அமைதி, நேர்மை மற்றும் ஒத்துழைப்பு. The soul is eternal, and deep down within every soul are these qualities which are also there eternally. ஆத்மா என்பது அழிவற்றது, அதேபோல் ஆத்மாவில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களும் அழிவற்றதாகும். But when we forget that we are souls and we identify only with the external form, then in that state we lose contact with these inner qualities. ஆனால் நாம் உண்மையில் நாம் யார் என்பதை மறந்துவிட்டோம். நாம் நம்முடைய இந்த புற உடலாக நாம் இருப்பதாக நினைத்து கொண்டோம். அதனால் நம்முடைய உண்மையான குணங்களோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்பது நாம் மறந்துவிட்டோம். And the big mistake we make is that we think all of these things are outside. If I go to a peaceful place, I'll be able to find peace. If I go somewhere else, I'll be able to get happiness. ஆக நாம் நம்முடைய அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்கான ஆதாரம் வெளி உலக விஷயங்களை எடுத்துக்கிறோம். நம்ம எங்கேயாவது போனோம் அப்படின்னா அங்கே அமைதியாக இருக்கிறதாக, இல்லை வேறு ஏதோ ஒன்று செய்தோம்னா மகிழ்ச்சியாக இருக்கிறதாக நாம் நினைத்து கொள்கிறோம். Is it possible to buy these things, to buy peace, to buy happiness? ஆனால் உண்மையில் இந்த அமைதி மற்றும் மகிழ்ச்சியை நாம் எங்கிருந்தாவது வாங்க முடியுமா? It's not possible, right? முடியாது இல்லையா? So where do we find them? We find them when we go on that inner journey. ஆக இந்த அமைதி மற்றும் மகிழ்ச்சியை நாம் எப்படி கண்டுபிடிப்பது, எங்கு கண்டுபிடிப்பது? அதற்கு உள்நோக்கி ஒரு பயணம் என்பது அவசியமாக இருக்கின்றது. I'd like to share a story which is a real story. இப்போ உங்கள் முன்னாடி ஒரு உண்மை கதை ஒன்றை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Some time ago, a professor in the UK was invited by the US government to do some research in USA. சில காலங்களுக்கு முன்னால் ஒரு யூஎஸ்ஏலேருந்து ஒரு யூஎஸ்ஏ கவர்மெண்ட்லேருந்து யூகேலேருந்து ஒரு ப்ரொஃபஸரை ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்வதற்காக அழைத்திருந்தார்களாம். And what he was asked to do was to try and find out where happiness existed. அவருக்கு என்ன ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருந்தது என்றால் மகிழ்ச்சி என்பது எங்கிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். What were the ingredients for happiness? மகிழ்ச்சிக்கான உட்பொருட்கள் என்ன? And at that time the US could afford to give him a big budget. He had many people, many resources. அதற்காக அவருக்கு உதவி செய்வதற்கு நிறைய மனிதர்களை அனுப்பிச்சிருந்தாங்களா, என்னெல்லாம் அவருக்கு சாதனங்கள் வசதிகள் தேவையாக இருந்தோ அதெல்லாம் செய்து கொடுத்துருந்தாங்க.
And so people went out across the world and interviewed many, many people. ஸோ அந்த ஒரு டீமே வந்து உலகம் முழுவதும் பயணம் செய்துட்டு வந்தாங்க, நிறைய பேரை இன்டர்வியூ செய்திருந்தாங்க. And they said that happiness comes from money. Are you surprised? ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மகிழ்ச்சி என்பது பணம் இருந்தால் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. And the second number on the list was happiness comes from beauty. இரண்டாவதாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தது அழகிலிருந்து மகிழ்ச்சி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். And so the professor then decided to go to Washington where there's much money. ஸோ அப்போது என்ன முடிவு செய்தாங்கன்னா, அங்கே வாஷிங்டன் அந்த ஒரு நகரத்திற்கு அங்கே நிறைய பணம் இருக்கக்கூடிய ஒரு இடம், ஸோ அங்கே போகலான்னு ஒரு முடிவு எடுத்தாங்களாம். And he interviewed a few very, very wealthy people there. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மிக பெரிய செல்வந்தர்களை அவங்க இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. And the question he asked them was, has your happiness, has your money made you happy? அப்போ அவர்கள்கிட்ட இவர்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, உங்களுடைய பணத்தின் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறதா? And they had a list of complaints. ஆனால் என்ன பதில் வந்தது அப்படின்னா, அவர்களிடமிருந்து ஒரு பெரிய குறைகள் புகார்களுடைய ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க. Well, because of our money, we are now afraid. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னிடம் பணம் இருப்பதனால எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. The stock market might change and things can fluctuate. We can lose billions overnight. அப்போ அவங்களுடைய பதில் இதுவாகவும் இருந்தது. அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ சேஞ்சஸ் வருது, நான் எந்த நேரத்தில் எவ்வளவு ஒரு இரவில் எவ்வளவு பணத்தை நான் இழக்க வேண்டியதாக இருக்குது, அதனால் எனக்கு பயமாக இருக்குன்னாங்க. But more than that, we found that we can't trust our friends anymore. அதைவிட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய நண்பர்களை உறவினர்களை கூட என்னால் நம்ப முடியவில்லை. We don't know whether they want to meet us as a human being or whether they want to meet us because of our money. அப்போ அவங்களுக்கு ஒரு மனதில் ஒரு கேள்வி என்ன இருந்ததுன்னா, ஒரு மனிதனாக ஒரு நண்பனாக என்னை அவங்க பார்க்குறாங்களா, அல்லது என்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்திற்காக என்னிடம் அவர்கள் உறவு வைத்திருக்கிறார்களான்னு எனக்கு தெரியவில்லை. So our life is less happier than it was before. அதனால் நான் முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து மகிழ்ச்சி குறைவாகத்தான் இருக்கிறேன். And having done this research and asked many people a similar question, the professor concluded that there's a certain level of money that makes life comfortable that everybody wants. ஆக இப்படிப்பட்ட இந்த ஒரு ஆராய்ச்சியினுடைய முடிவில் அவங்க என்ன ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா, செல்வம் என்பது கூட பணம் கூட ஒரு அளவு வரைக்கும் இருந்தால் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது, அதற்கு மேலே போனால் அதனால் உங்களுக்கு கஷ்டம். But beyond that, anything further is irrelevant and rather it can in fact cause a lot of fear and a loss of trust. ஆக அதற்கு மேல் அந்த செல்வம் இருந்தால் கூட அது உங்களுக்கு பலனளிக்காது. முக்கியமாக சொல்லப்போனால் உங்கள் மேல் அல்லது உங்களுக்கு பிறர் மேல் இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கையை இழப்பதற்கு அது காரணமாகி விடுகிறது. I'm sure that this gathering has already come to that conclusion that money cannot buy happiness. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாரும் கூட செல்வத்தால் மட்டும் மகிழ்ச்சி அல்ல அப்படிங்கிற முடிவுக்கு இந்நேரம் நீங்கள் எல்லாம் வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். But now you can say that it's been validated by research. ஸோ நீங்கள் ஆல்ரெடி அந்த முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த ஒரு உண்மை கதையை கேட்டதுக்கு பிறகு இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு சரிதான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. The second on the list had been beauty. So they went to where they thought that most beauty could be found, which was Hollywood. ஸோ இரண்டாவது அவர்களுடைய ஒரு ஆதாரம் என்னவாக இருந்து, அழகு இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு நினச்சிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த ஹாலிவுட்டில் இருக்கக்கூடியவர்களை நாம் வந்து சந்தித்து பேசலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்களாம். And again there were interviews with many men and women, all who were on the list of beautiful people. ஸோ அதுபோல் மிக அழகானவர்களுடைய பெண்களுடைய இன்டர்வியூ எடுத்தாங்களாம். And the same question, has your beauty brought you happiness? ஸோ அதே போன்ற ஒரு கேள்வி அவர்களிடம் கேட்டார்கள், உங்களுடைய அழகால் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறதா, கிடைச்சிருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. And they were surprised to get a similar answer. ஸோ அவர்களிடமிருந்த பதில் கூட ரொம்ப ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய பதிலாக இருந்தது. Which was that we've actually lost the pleasure of living. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த அழகினால் உண்மையிலே எனக்கு இருக்கக்கூடிய குஷி மகிழ்ச்சி என்பதை நான் தொலைத்து விட்டேன். Because they said that we're scared
that our friends want something from us because we are in touch with powerful people. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது போல் மிக ஒரு பிரபலமான ஒரு மனிதனாக இருப்பதனால எங்களுக்கு இந்த சமூகத்தில் மிக முக்கியமானவர்கள்லாம் தெரியும், அதனால் பலர் எங்களுடன் ஒரு உறவு வைத்திருப்பதாக ஒரு சங்கல்பம், ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். But also, we've lost the joy of eating. ஸோ அப்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்களுடைய சந்திப்பதனுடைய அந்த ஒரு குஷியை நாங்கள் மகிழ்ச்சியை இழந்து விட்டோம். If we take a mouthful, we're counting the calories. அவங்க சொன்னது சாப்பிட்றதுனுடைய ஒரு குஷி கூட போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, நாங்கள் என்ன சாப்பிட்றோம், அது எவ்வளோ கேலரிஸாக கன்வெர்ட் ஆகும், அப்போ என்னுடைய உடலினுடைய அழகு பாதிக்கப்பட்டுடுமே அப்படின்னு சாப்பிட்றதுக்கு கூட பயமாக இருக்குதுன்னு சொன்னாங்களாம். We're scared of putting on weight. ஏன்னா வெயிட் போட்டுடும் வேறு எதாவது சாப்பிட்டோம் அப்படின்னு. And every morning we look in the mirror to see if there's any more wrinkles. ஸோ ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே கண்ணாடியை பார்க்கும் பொழுது முகத்தில் ஏதாவது ஒரு சுருக்கம் வந்துடுமான்ற ஒரு பயத்தோடு தான் நாங்கள் பார்க்குறோம். We're scared that younger, more beautiful people will come on the scene and we'll lose our place. இன்னும் ஒரு பயம், என்னை விட இளைய வயதில் இருக்கக்கூடியவங்க இன்னும் அழகானவங்க இந்த ஃபீல்டில் வந்துட்டால் நம்மளுடைய மதிப்பு அதெல்லாம் போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது. And so again the same story that beauty cannot bring happiness. ஸோ கடைசியில் இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு அழகு என்பது மட்டும் கூட மகிழ்ச்சிக்கு ஆதாரம் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. And the conclusion of the whole project was that yes, there can be happiness, but only if you lead a life of high values and good character. ஆக முடிவை என்னவாக அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா, எந்த ஒரு வாழ்க்கையில் நற்பண்புகள் மற்றும் குணங்கள் இருக்குதோ அந்த ஒரு வாழ்வு தான் மகிழ்ச்சி தரக்கூடிய வாழ்வாக இருக்கும். And also, if you have inner beauty, the beauty of qualities, the beauty of values, not physical beauty. ஆக அழகு என்பது புற அழகு மட்டுமல்ல, அக அழகு என்பது குணங்கள் மற்றும் பண்புகள் நிறைந்த ஒரு மனிதனாக இருப்பது. So it's just a confirmation of things that we know already, but it's interesting that when you actually research these things, which we would say are spiritual aspects of life, then they get confirmed. இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிந்தது தான், ஆனால் இது ஒரு ஆராய்ச்சியாக செய்து அதனுடைய முடிவுகளாக வெளியிடும் பொழுது நமக்கு அதன் மீது இன்னும் ஒரு நம்பிக்கை அதிகமாகிறது. அப்பொழுதுதான் நம்முடைய ஆன்மீக பயணம், ஆன்மீக தேடல் என்பது எவ்வளோ முக்கியம் என்பது நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது. And so where does happiness actually lie? Sorry? Where does it exist, happiness? அப்போ உண்மையில் மகிழ்ச்சி எங்கே இருக்குன்னு இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம். It is part of the inner being, the soul itself. மகிழ்ச்சி என்பது நமக்குள் இருக்கக்கூடிய விஷயம், ஆத்மாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். And in fact we would say that not just happiness, we would say in Hindi sukh, but we would say the original quality of the soul is anand, ananda swarup. மகிழ்ச்சி என்பதன் கூட இன்னும் ஒரு அழகான வார்த்தையை உபயோகிக்கணும் அப்படின்னா ஆனந்தம்னு சொல்லலாம். ஆனந்தம் என்பது கூட நம்முடைய ஆத்மாவினுடைய ஒரு உண்மையான இயற்கையான குணமாகும். And how can I find that? It's not outside, it's inside. So I have to go on that inner journey of introversion and silence. ஆக அதை நாம் எப்படி தேடுவது, எப்படி நாம் அடைவது என்றால் நமக்குள் ஒரு பிரயாணம், நமக்குள் இருக்கக்கூடிய அமைதியை நாம் அனுபவிக்கும் பொழுது அந்த ஆனந்தம் நமக்கு கிடைக்கும். And in fact there's another very lovely expression that we hear in the scriptures, and that is the state of atindriya sukh, super sensuous joy. அத்துடன் கூடவே மற்றும் ஒரு அழகான வார்த்தையும் நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அத்தி இந்திரிய சுகம், அதாவது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகம். And that state is the state that we can achieve through silence. அந்த ஒரு நிலையை நாம் உள் அமைதியின் மூலமாக அடைய முடியும். Because when we are in the physical senses, there will always be limited joy. ஏனென்றால் நம்முடைய இந்த இந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள் எப்பொழுதும் ஒரு எல்லைக்குட்பட்ட சுகத்தை மட்டும்தான் நமக்கு தர முடியும். Or we would say pleasure. அல்லது அதை ஒரு ப்ளஷர், வெளிப்புற சுகம் என்று கூட சொல்லலாம். But when we go beyond the senses, then there is that experience of real joy.
எனவே இந்த இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டு நாம் செல்ல முயற்சி செய்யும் பொழுது அந்த இந்திரிய சுகம் என்பது நமக்கு கண்டிப்பாக அனுபவமாகும். Welcome to our respected honorable brother. நம்முடைய வந்திருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் அவர்களை நாம் அன்புடன் அழைக்கின்றோம். In that experience of going beyond the senses, we have a very special experience of the connection with the divine. ஆக எப்பொழுது இந்த இந்திரியங்கள் இந்த உடலினுடைய உணர்விலிருந்து விடுபட்டு நாம் விலகி செல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது அந்த தெய்வீக சக்தியுடன் நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பை நம்மால் அனுபவம் செய்ய முடியும். When we are caught up in the physical senses, we cannot connect with the divine. நம்முடைய தேகத்தின் உணர்வில் இருக்கும் பொழுது நம்மால் அந்த தெய்வீக சக்தியை அனுபவம் செய்ய முடிவதில்லை. It's only when we go beyond through the practice of what we would describe soul consciousness, awareness of the soul, that we can make contact with the Supreme. ஆக நான் உடல் என்ற உணர்விலிருந்து விலகி நான் ஒரு ஆத்மா எனக்கூடிய ஆத்ம உணர்வு என்னும் நிலையில் இருக்கும் பொழுது பரமாத்மா என்னும் அந்த தெய்வீக சக்தியை நம்மால் நன்றாக உணர முடிகிறது. And in the experience of that connection with the ocean of peace, we are able to experience our own original state of peace also. அமைதி கடலாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தியை நாம் அனுபவம் செய்யும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய அமைதியும் நம்மால் உணர முடிகிறது. Another very lovely expression that comes in the Srimad Bhagavad Gita is Atma ka swadharam hai shanti. My original religion is that of peace. ஸ்ரீமத் பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ள மற்றும் ஒரு மகா வாக்கியம் ஆத்மாவினுடைய சுய தர்மம் என்பதே அமைதியாகும். It doesn't describe any other religion, Hindu, Christian, Jew, Muslim. It describes peace as the original religion of all souls. ஆக நம்முடைய தர்மம் ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன் என்று எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் சுய தர்மம் என்பது அனைவருக்குமானது அமைதி என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. Just imagine what would happen in the world if we go beyond the divisions and the boundaries that the body brings us into, and we get into that state of awareness of the soul, and we're able to experience peaceful life together. ஆக நமக்குள் நாம் ஏற்படுத்தி வைத்துள்ள இந்த பலவிதமான பிரிவினைகள், பாகுபாடுகள், எல்லைகள் இவற்றையெல்லாம் உடைத்தெறிந்துவிட்டு நாம் தாண்டி சென்றோம் என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அமைதியை நம்மால் கண்டிப்பாக உணர முடிகிறது. When we look at each other externally, there are many differences, many divisions. ஆனால் இப்பொழுது நமக்குள்ள பலவிதமான பிரிவினைகள், ஒரு வித்தியாசங்கள் என்பது ஏற்பட்டு விட்டிருக்கிறது. But when we come to the awareness of the soul, then we see each other as brothers, as one family. ஆனால் நாம் அனைவரும் ஆத்மாக்கள் அப்படின்னு புரிந்து கொள்ளும் பொழுது, கடவுளுடைய குழந்தைகள்னு புரிந்து கொள்ளும் பொழுது ஒருவருக்கொருவர் நாம் உண்மையிலேயே சகோதரர்கள் என்ற உறவுடையவர்கள் என்பது நமக்கு தெரிகின்றது. We saw a very beautiful dance earlier this evening in which the dancers expressed how it was possible to remove all the barriers of lust and greed and anger and attachment and come to the inner state of freedom and joy. இந்த மாலை நேர நிகழ்ச்சியில் நாம் ஒரு நல்ல மிக அழகான அற்புதமான ஒரு கலை நிகழ்ச்சியை நடனத்தை கண்டு கழித்தோம். அதில் குறிப்பிடப்பட்டிருந்த அந்த தீம் என்னவாக இருந்தது? நமக்குள் இருக்கக்கூடிய அந்த காமம், குரோதம், மோகம், லோபம், ஆசை, அகங்காரம் எனக்கூடிய அந்த அவகுணங்களை நீக்கிவிட்டோம் என்றால் மகிழ்ச்சி, அமைதி என்பது முடியும் என்பது குறிப்பிடப்பட்டது. And this isn't just something for the future. It is an experience we can have right now here. இது ஏதோ எதிர்காலத்தில் நம்ம எப்பவாவது அடையக்கூடிய ஒரு விஷயம் என்று கிடையாது. இப்பொழுது நம்மால் இதை அனுபவம் செய்ய முடியும். And in fact, not just an experience of one or two or a few, but of a million families. ஸோ இதை ஒருத்தர் ரெண்டு பேர் அனுபவம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கிடையாது. பிரம்மாகுமாரிகள் அமைப்பில் சார்ந்த லட்சக்கணக்கானோர் இந்த அனுபவத்தை ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார்கள். A million families across the world, here in Bharat, but also in 120 countries outside Bharat. What we find is that once they start practicing Raj Yoga meditation, then they're able to have a life filled with peace, a life filled with happiness that they're able to share with others. பாரதம் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் இருக்கக்கூடிய
கிட்டத்தட்ட 120 நாடுகளில் இருக்கக்கூடிய 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பிரம்மா குமாரர்கள் குமாரிகள் இந்த ராஜயோக தியானத்தை பயின்று அவர்களுடைய வாழ்க்கையில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். Because the original quality of the soul is of purity, not impurity. And so when we have that awareness and understanding of the self, then we're able to draw the might of the Almighty into the soul, and we're able to go beyond all these illusions. ஏனென்றால் ஆத்மாவினுடைய அதாவது நம்முடைய உண்மையான குணம் என்பது தூய்மையாகும். நான் தூய்மையான ஆத்மா என்பதை நாம் உணர்ந்தோம் என்றால் அந்த தெய்வீக சக்தியுடன் நம்மால் தொடர்பை ஏற்படுத்த முடிகிறது. அந்த தெய்வீக சக்தியிடமிருந்து எனக்கு தேவையான சக்தியை நான் பெற முடியும். The good news is that God is actually teaching Raj Yoga to all of us again in a very simple, modern way so that we can apply it in our lives at all times. எனவே உங்களை எல்லாருக்கும் நான் என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, கடவுள் மீண்டும் நமக்கு அந்த ராஜயோகத்தை இப்பொழுது கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். எனவே அதை நம் வாழ்வில் நாம் கடைபிடித்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை அடைய முடியும். You see, the world has enough pressure and problems and people have enough tension already. உலகத்தில் ஏற்கனவே தேவைக்கு அதிகமான ஒரு டென்ஷன் ப்ரெஷர் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். And so if God were to teach us anything complicated, it would create more tension, and that's not the purpose of God's teachings. ஏற்கனவே உலகம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அதனால் கடவுளும் இன்னும் கடினமான விஷயத்தை எதையுமே சொல்ல மாட்டார். எனவே அவர் நமக்கு மிகவும் எளிமையான ஒரு ராஜயோக பயிற்சியை கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். God wants us to have a peaceful and happy life now, and so God makes the teachings very simple so that we can absorb them and apply them in our lives. மனிதர்களாகிய நாம் இப்பொழுதே மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளினுடைய விருப்பம். எனவே அவருடைய படிப்பினை கூட மிகவும் எளிமையாகத்தான் இருக்கும். You heard the success of the story of the Brahma Kumaris in Tamil Nadu, in Kerala, in Puducherry, and this entire region, and the statistics were quite impressive. இப்போ நீங்கள் இந்த தமிழ்நாடு, தென் கேரளா மற்றும் புதுச்சேரியில் கடந்த 50 ஆண்டு காலத்தினுடைய சேவை நிகழ்ச்சிகளை இந்த தொகுப்பை நீங்கள் செய்திகளை கேட்டீங்க. அந்த கணக்கு விவரங்கள், புள்ளி விவரங்கள் அதை கேட்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருந்தது. And people have experienced this transformation in their life. And when one person experiences transformation in a positive direction, the impact of that is on the whole family, the whole community, and therefore it can even reach across Bharat and the world. ஆக ஒவ்வொரு தனி மனிதனும் யாரெல்லாம் இங்கே இந்த ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ நிச்சயம் அவர்களுக்கு அந்த அமைதி அனுபவம் ஆகுது, ஒரு மாற்றம் அனுபவம் ஆகுது. அவர்களிடமிருந்து நல்ல ஒரு தாக்கம், ஒரு பாசிட்டிவான தாக்கம் என்பது அவர்களுடைய குடும்பத்தினர் மற்றும் இந்த சமுதாயம் மற்றும் உலகத்தில் பரவ ஆரம்பிக்கிறது. The last thing I want to share is that there was research done at Harvard University, and that was also very interesting. கடைசியாக நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை கூற விரும்புகிறேன். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ரிசர்ச் பண்ணாங்களா, அது கூட ரொம்ப ஒரு சுவையான ஒரு ரிசர்ச். They had summer games in which people were invited to come and spend time in Harvard, and they had educational games. ஸோ அங்கே அந்த மாதிரி சில நிகழ்ச்சிகள் நடக்குமா, அப்போ வெளியிலேருந்து மக்களை அழைத்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இன்வைட் பண்ணுவாங்க. சில கேம்ஸ் நிகழ்ச்சிகள்லாம் நடக்குமா. They were put into circles of six at a table. ஸோ இந்த மாதிரி ஒரு விளையாட்டு கேம் இருந்ததா 6 பேராக ஒரு சர்க்கிளாக உட்காரணும் ஒரு டேபிளில். And they were asked to build an ideal city. ஸோ அவர்களை என்ன பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு நல்ல ஒரு நகரம்னா எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. They were each given a pot of money. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு அமௌண்ட் மணி சொல்லியிருந்தாங்க, இவ்வளோ ஆகும். And they were told to do what as they wished to create the best city. ஸோ அதை சொல்லிவிட்டு உங்களால் இந்த ஒரு செலவில் ஒரு பெஸ்ட் நகரம் உருவாக்கணும்னா எப்படின்னு நீங்கள் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. And there was also a community chest pot, and they could put into that whatever they wish. Sorry, can you? Community के लिए, समाज के लिए, so community chest. ஓகே, அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சமுதாயத்துக்காக நீங்கள் என்ன பண்ண விரும்புகிறீங்க அந்த சிட்டியில், அதையும் சொல்லியிருந்தாங்க. And what they found was that after they had done this a few times, that most people put in 10% into the community chest. ஸோ அதில் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்பொழுது அவங்கள்ட்ட என்ன ஒரு வருமானம் வருது அதில் 10% அவங்க கொடுக்குறாங்க.
And they then put an actor in the whole system, and the actor was told, you put in 20% into the community chest. அதில் ஒரு நடிகர் இருந்தாரா, அவருக்கு சொல்லியிருந்தாங்களா நீங்கள் ஒரு 20% வந்து நீங்கள் அதில் கொடுக்கணும் அப்படின்ட்டு. And so the actor did as he was guided, and 5 people were seeing that this person is putting 20% in the chest. ஸோ அதில் அந்த 6 பேர் இருக்கிற குரூப்பில் ஒருத்தர் ஆக்டர், அப்போ அவருடைய கான்ட்ரிபியூஷனை மீதி 5 பேரும் பார்க்குறாங்க, கவனிக்கிறாங்க. And those 5 people were then moved to other tables, and they put in 20%, each one of them. ஸோ அந்த 5 பேர் யார் வந்து இதை கவனிச்சாங்களோ அவங்க அடுத்தடுத்த குரூப்புக்கு மூவ் ஆகிறாங்க. ஸோ அவங்களும் அவங்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. And those 5 people on their new tables multiplied by the 5, and this continued 3 times. ஸோ இவங்க எந்தெந்த குரூப்லாம் மூவ் ஆனாங்களோ இவங்களை பார்த்து மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், அங்கே இருக்கக்கூடியவர்களும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அது அப்படியே வந்து விருத்தி ஆகுது, அதிகமாகுது. And the conclusion was that if a person does an act of kindness once, but that once is enough to inspire all along the line, so 125 people are impacted. அப்போ இதனுடைய ஒரு முடிவாக என்ன தெரிஞ்சதுன்னா, யாராவது ஒருத்தர் அந்த ஒரு நல்ல காரியத்தை நற்காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, மனதார செய்கிறாங்க அப்படின்னா அது மற்றவர்களுக்கு ஒரு பிரேரணையை தருகிறது. அந்த பிரேரணை அப்படியே வந்து மல்டிப்ளை ஆகுது, விருத்தி ஆகுது, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. And so this gives me extra hope for the future, that each one of us, and here on the dais we have people who have influence not just over 125 people, but an influence over multi-thousands of people. ஸோ அதனால் நம்ம ஒவ்வொருவரும் கூட இந்த ஒரு சங்கல்பம் வைக்கலாம், நானும் ஒரு நற்காரியம் செய்ய வேண்டும். நம்முடன் சேர்த்து இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய முக்கிய விருந்தினர்கள் அவர்கள் வெகு சிலரை ஈர்க்கக்கூடியவர்கள் அல்ல, அவர்கள் பின்னாடி ஒரு பெரிய குழுவே இருக்குது, நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். And within the audience also I'm recognizing many who are very powerful individuals in the same way. ஸோ அதே போல் நீங்கள் எல்லோரும் கூட முக்கிய பொறுப்பில் முக்கிய ஒரு துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு பின்னால் கூட நிறைய பேர் உங்களால் வழிநடத்தி கொண்டு செல்ல முடியும். So I think we have a powerful message for the future, that definitely together with the power of the divine we can create a world in which there is peace and happiness. ஆக நம்ம முன்னாடி இந்த ஒரு நல்ல ஒரு எதிர்கால திட்டம், ஒரு சங்கல்பம் இருக்குது. நாம் அனைவருமாக சேர்ந்து இறைவனுடைய சக்தியின் ஆதாரத்தில் உதவியில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு கன உலகத்தை, அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த உலகத்தை உருவாக்குவோம். And congratulations to Sister Dina and the whole team here in Tamil Nadu. I'm sure that the teachings will bring happiness and peace to many, many across this region. Om Shanti. மூத்த சகோதரி பீனா அவர்களுக்கும் மற்றும் அவர்களை சேர்ந்த இந்த குழுவிற்கும் மற்றும் இந்த தமிழ்நாடு பரிவாரத்திற்கும் இந்த 50 ஆண்டு கால பொன்விழா கொண்டாட்டங்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல ஒரு உலகத்தை நாம் அனைவரும் சேர்ந்து உருவாக்குவோம். ஓம் சாந்தி. நன்றி. ஜெயந்தியினுடைய இந்த உரையை கேட்கும் பொழுது இந்த ஹாலில் ஒரு குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் வரும் அளவுக்கு அமைதியாக இருந்தது. அதிலேருந்தே தெரியுது நீங்கள் எல்லாம் எவ்வளவு அதை உள்வாங்கி கொண்டீர்கள்னு. அதற்காக உங்களுக்கு நன்றி. நம்மிடையே மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய PK சேகர் பாபு அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க காலையில் வர வேண்டும், ஆனாலும் கூட இந்த பொன்விழா நிகழ்ச்சியில் கலந்துக்கணுங்கிறதுக்காக எவ்வளவோ அலுவலர்களுக்கு இடையில கூட இப்போ கூட சொன்னாங்க 10 நிமிஷம் தான் என்னால் இருக்க முடியும்னு. அதனால் வந்திருக்காங்க. அவங்கள நம்ம வரவேற்பு செய்வதற்கு முன்னாடி நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இதுக்கான ஒரு வாழ்த்து செய்தியை கொடுத்துருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பிரம்மகுமாரி இயக்கம் தனது பொன்விழாவினை கொண்டாடுகிறது என்ற இனிய செய்தி அறிந்து மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களின் சமூக, கல்வி, ஆன்மீக தொண்டிற்கு எனது பாராட்டுதல்களையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுக்கு மேலே அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா,
நான் சென்னை மாநகராட்சி மேயராக பணியாற்றிய நேரத்தில் சென்னை குசலாம்பாள் திருமண மண்டபத்தில் பிரம்மகுமாரிகள் இயக்கம் சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த இயக்கத்தின் இயக்குநராக இருந்த அன்பு சகோதரி சிவகன்யா அவர்களுடன் உரையாடியதுடன் அவருடைய வாழ்த்துக்களையும் பெற்றும் இன்றும் என் நினைவுக்கு வருகிறது. இதிலிருந்தே தெரியலாம் அவருக்கு கூட எவ்வளோ தூரம் நினைவு இருக்கிறது என்று. நமது மதிப்புக்குரிய மூத்த சகோதரி அன்பு சகோதரி பிரம்மகுமாரி ராஜயோகினி தேவி அவர்கள் அசோக் நகர்லேருந்து இருக்காங்க. அவங்கள வரவேற்பு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவங்களுடைய சிறப்பு தன்மையை கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவரை பற்றி நம்மளுடைய தமிழக முதல்வர் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, நீங்கள் சேகர் பாபு இல்லை செயல் பாபு அப்படின்னு. அவருடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு 2500 கோடி மதிப்புள்ள இந்த அறநிலையத்துக்கு உட்பட்ட நிலங்களை அல்லது பொருட்களை ஆக்கிரமித்தவங்கலேருந்து விடுவித்த பெருமை உங்களுக்கு உண்டு. ஒரு ஆண்டுக்குள்ள 1000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்திய பெருமை உங்களுக்கு உண்டு. அதனால தான் இவங்களை நம்ம செயல் வீரர் என்று கூட சொல்கிறோம். அதே நேரத்தில் ஆன்மீக செயல்பாட்டாளர் என்ற ஒரு பட்டத்தையும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, வெரி குட், தேங்க்யூ. அடுத்ததாக நம்மிடம் உரையாற்ற வருகின்றார். அமைதி மற்றும் மகிழ்ச்சியின் மூலமாக ஒரு புது உலகை கொண்டாடுவதற்காக மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் ராஜயோகி பிரம்மகுமார் பிரிஜ் மோகன் அவர்கள். இவர்கள் அடிஷனல் செக்ரட்டரி ஜெனரலாக இருக்கின்றார். பல சிறு வயதிலேயே இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ராஜயோக கல்வி மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளையின் செக்ரட்டரியாகவும் இருக்கின்றார். பிரம்மகுமாரிகளுடைய அப்பெக்ஸ் கமிட்டியினுடைய மெம்பராகவும் இருக்கின்றார். பிரின்சிபல் ஸ்போக்ஸ்மேனாகவும் இருக்கின்றார். இவருடைய சிறப்பு தன்மை என்னென்னா, ரொம்ப இலகுவாக எடுத்துக்கொள்வது, எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது, அதே நேரத்தில் சிந்திக்க வைப்பது கூட இவருடைய சிறப்பு தன்மையாவது. அவருடைய உரையை இப்போ நாம் கேட்க போகின்றோம். அதை அன்புமிகு சகோதரி பிரம்மகுமாரி ரஞ்சினி அவர்கள் தமிழில் மொழிபெயர்ப்பார்கள். இவங்க இதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க. அவர்கள் இப்போது இதை தமிழாக்கம் செய்வார்கள். Om Shanti. Om Shanti. Honorable Ministers, Honorable Justice Ishwaraya ji, brothers and sisters from Brahma Kumaris on the stage, and distinguished audience. மதிப்பிற்குரிய ஜஸ்டிஸ் ஈஸ்வரியா அவர்கள், மேலும் பிரம்மா குமாரிகள், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும். First of all, I would like to be excused for talking to you while sitting because of my knee problem. முதல்ல என்னுடைய காலினுடைய ஒரு வலியினால நான் அமர்ந்து கொண்டு பேசுவதற்காக என்னை மன்னிக்கவும். This body is also now 90 years of age, so I may kindly be excused for not coming to the podium. இந்த சரீரத்திற்கு 90 வயது ஆகின்றது. ஆகவே நான் இந்த மேடைக்கு எழுந்து நின்று பேசுவதை தவிர்க்கின்றேன். At the outset, I would like to congratulate Tamil Nadu zone for
completing 50 years of godly service. இந்த தருணத்தில் நான் தமிழகம் பிரம்மா குமாரிகள் அமைப்பினுடைய பொன் விழாவிற்கான என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். I may be permitted to speak in Hindi because there is translation anyway and I will be more comfortable with my mother tongue. என்னுடைய தாய்மொழியான ஹிந்தியில் நான் பேசுவது எனக்கு சௌகரியமாக இருக்கின்றது. எப்படி இருந்தாலும் தமிழாக்கம் செய்யப்படுவதால் நான் ஹிந்தி மொழியில் தொடர்கின்றேன். सबसे पहले मैं ये निवेदन करना चाहता हूँ कि पीस एंड हैप्पीनेस, शांति और खुशी कोई फिजिकल या मटेरियल चीज़ नहीं है. முதலில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் அமைதியும் மகிழ்ச்சியும் ஸ்தூலமான பொருட்கள் அல்ல. इसलिए ये कहीं मार्केट में नहीं मिल सकती. ஆகவே இவை எந்த ஒரு மார்க்கெட்டிலும் கிடைக்காது. और क्योंकि ये फिजिकल और मटेरियल नहीं है शांति और खुशी, इसलिए इसकी अनुभूति भी हमारे अंदर वो करता है जो फिजिकल और मटेरियल नहीं है, यानी आत्मा. அமைதியும் மகிழ்ச்சியும் ஸ்தூலமான பொருட்கள் அல்ல. ஆகவே அந்த இரண்டையும் அனுபவம் செய்வதும் ஸ்தூலமான விஷயம் அல்ல. அதாவது ஆத்மாதான் அதை அனுபவம் செய்கின்றது. हम लोग ह्यूमन बीइंग कहलाते हैं. वी हैव हमारे दो कंपोनेंट हैं, एक ह्यूमन पार्ट है और एक बीइंग पार्ट है. நாம் ஹியூமன் பீயிங் என்று சொல்லிக் கொள்கின்றோம். அப்படி பார்க்கும் பொழுது இரண்டு விஷயங்கள் உள்ளன. ஒன்று ஹியூமன், இன்னொன்று பீயிங். बीइंग जो है आत्मा, वो ह्यूमन के थ्रू कर्म करता है और उसकी अनुभूति करता है. பீயிங் என்பது ஆத்மா. ஆத்மாவானது இந்த ஹியூமன், இந்த மனித உடல் மூலமாக செயல்படுகின்றது. आत्मा केवल अनुभूति करता है, चाहे वो शांति हो, चाहे वो सुख हो, चाहे वो प्रेम हो, चाहे वो आनंद हो, कोई भी चीज़ हो, आत्मा ही अनुभूति करता है. ஆத்மாதான் அனைத்தையுமே அனுபவம் செய்கின்றது. அது சந்தோஷமாக இருந்தாலும், அமைதியாக இருந்தாலும், ஆனந்தமாக இருந்தாலும் அனைத்தையும் அனுபவம் செய்வது ஆத்மாதான். और जितनी चीज़ें आत्मा को चाहिए वो सारी की सारी नॉन फिजिकल नॉन मटेरियल हैं. ஆத்மாவிற்கு என்னவெல்லாம் தேவையோ அவை அனைத்துமே ஸ்தூலத்திற்கு அப்பாற்பட்டதுதான். इसलिए यदि हम अपने आप को फिजिकल बॉडी समझेंगे तो हम कभी भी परमानेंट सुख शांति अनुभव नहीं कर सकते. ஆகவே நம்மை நாம் இந்த உடல் என்று புரிந்து கொண்டிருந்தால் எப்பொழுதுமே அமைதியும் சந்தோஷத்தையும் நாம் முழுமையாக அனுபவம் செய்ய முடியாது. और ब्रह्मा कुमारीज में हमें हमारी यही छोटी सी लेकिन बहुत महत्वपूर्ण गलती समझाई जाती है. ஆகவே பிரம்மா குமாரிகள் அமைப்பில் இந்த ஒரு சிறிய விஷயம், ஆனால் முக்கியமான ஒரு தவறு என்று கூட சொல்லலாம், தான் யார் என்பதை தவறாக புரிந்து கொண்டிருத்தல், அதை நாம் இங்கு புரிய வைக்கின்றோம். और यही गलती हमें भगवत गीता में भगवान ने समझाई है. फर्स्ट चैप्टर ऑफ गीता रिपीटेडली यही कहता है कि यू आर नॉट पेरिशेबल बॉडी, यू आर इमॉर्टल इम्पेरिशेबल सोल. இதே விஷயம்தான் பகவத்கீதையில் முதல் அத்தியாயத்தில் திரும்ப திரும்ப நமக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த அழியக்கூடிய உடல் அல்ல, நீங்கள் ஓர் அழியாத ஆத்மா. जब हम अपने आप को बॉडी मानते हैं तो हम मटेरियल और फिजिकल चीज़ें इकट्ठी करते हैं. நாம் எப்பொழுது जब हम अपने आप को बॉडी मानते हैं, எப்பொழுது நாம் நம்மை உடல் என்று புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது அது ஸ்தூலமான விஷயங்களுடைய ஒரு ஒருங்கிணைப்பு. दुनिया की फिजिकल और मटेरियल चीज़ें इकट्ठी करते हैं. நாம் உலகத்தினுடைய அனைத்து ஸ்தூலமான பொருட்களை நாம் ஒன்று சேர்க்க ஆரம்பிக்கின்றோம். और हम सब अनुभव कर सकते हैं कि चाहे दुनिया की कितनी भी आप फिजिकल और मटेरियल चीज़ें इकट्ठी कर लें, उसी रेशो में, उसी अनुपात में
आपका शांति और खुशी नहीं बढ़ती है। எல்லோருக்குமே இந்த ஒரு அனுபவமும் உள்ளது. எவ்வளவு தூரம் ஸ்தூலமான பொருட்களை நாம் சேமித்து கொண்டே இருக்கின்றோமோ அவ்வளவு தூரம் அமைதியும் சந்தோஷமும் நமக்கு கிடைப்பதும் இல்லை, குறைந்து கொண்டே போகின்றது. यदि ऐसा होता तो सारे रिच पीपल हैप्पी होते और सारे पुअर पीपल अनहैप्पी होते, लेकिन ऐसा नहीं है. அப்படி அது உண்மையாக இருந்தால், நாம் ஸ்தூலமான பொருட்களை சேமித்தால்தான் மகிழ்ச்சி என்றால், இந்த உலகத்தில் செல்வந்தர்கள் அனைவருமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஏழைகள் அனைவருமே மகிழ்ச்சியற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லை. एक दूसरी इम्पोर्टेंट बात यह है कि वही चीज़ हमें सुख भी दे सकती है और दुख भी दे सकती है. மேலும் எந்த ஒரு பொருள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ அதுவே துக்கத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது. आपका बेटा आपकी इज्जत बढ़ा भी सकता है और आपकी इज्जत मिट्टी में भी मिला सकता है. உங்களுடைய மகன் உங்களுடைய மரியாதையை உயர்த்தவும் முடியும், மண்ணோடு மண்ணாக ஆக்கவும் முடியும். आपका पैसा आपको खुशी भी दे सकता है और आपकी गर्दन भी कटवा सकता है. உங்களுடைய பைசா, அதாவது உங்களிடம் இருக்கும் செல்வமானது உங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்க முடியும், உங்களுடைய கழுத்தையும் வெட்டும். And this applies to everything in the world. ஆகவே இது ஒவ்வொரு பொருளுக்குமே இது பொருந்தும். अब आप देखिए कि खुशी कितनी इम्पोर्टेंट चीज़ है हमारे लिए, इसीलिए हम लोग एम ऑफ लाइफ रखते हैं हेल्थ, वेल्थ एंड हैप्पीनेस. ஆகவே இந்த குஷி, சந்தோஷங்கிறது வாழ்க்கையில் ரொம்பவும் முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. ஆரோக்கியம், செல்வ செழிப்பு, மகிழ்ச்சி, இந்த மூன்றுமே தேவையானதாக இருக்கின்றது. और हेल्थ वेल्थ भी इसलिए कि हम हैप्पी रह सकें. ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் கூட எதற்காக தேவை என்று நினைக்கின்றோம்? அதன் மூலமாக நாம் மகிழ்ச்சியை அனுபவம் செய்கின்றோம். ब्रह्मा कुमारीज में हमें सिखाया जाता है अगर आप हैप्पी हैं तो आप ऑटोमेटिकली हेल्दी और वेल्दी रहेंगे. பிரம்மா குமாரிகள் அமைப்பில் நாம் என்ன கூறுகின்றோம் என்றால், எப்பொழுது நீங்கள் சந்தோஷமாக இருக்கின்றீர்களோ அப்பொழுது உங்களுக்கு ஆரோக்கியமும் இருக்கும், சகல செழிப்பும் வந்து சேரும். इसीलिए सब लोग हैरान होते हैं और पूछते हैं ये ब्रह्मा कुमारी में सब लोग हैप्पी कैसे रहते हैं. ஆகவேதான் பலரும் ஆச்சரியப்படுகிறார்கள், எவ்வாறு பிரம்மா குமாரிகள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். कहा जाता है खुशी जैसी खुराक नहीं, खुशी जैसा खजाना नहीं. என்ன சொல்லப்படுகிறது என்றால், மகிழ்ச்சி குஷியை போன்ற ஒரு சத்தான ஊட்டச்சத்து எதுவுமே இல்லை, குஷியை போன்ற ஒரு பெரிய பொக்கிஷமும் எதுவும் இல்லை. इसलिए खुराक से हेल्थ बनता है, खजाना वेल्थ होता है. इसलिए अगर आपके पास खुशी है तो सब कुछ है और खुशी नहीं है तो कुछ भी नहीं है. ஆகவே அந்த சத்தான உணவு டானிக் இருந்தது என்றால், மேலும் பொக்கிஷம் இருந்தது என்றால் நமக்கு அனைத்துமே இருக்கின்றது. ஆகவேதான் குஷியை போன்ற ஒரு பொக்கிஷம் வேறு எதுவும் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. अगर आप खुश हैं, कोई व्यक्ति आपको गलती से टकरा जाता है और कहता है सॉरी, तो आप कहते हैं अरे कुछ नहीं कुछ नहीं कुछ नहीं. நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்பொழுது யாராவது உங்களை இடித்து விட்டாலும் கூட நீங்கள் அவர்கள் நீங்கள் சாரி சொல்லும் பொழுது நீங்கள் பரவாயில்லை பரவாயில்லை என்று கூறுவீர்கள். और अगर आप खुश नहीं हैं तो वही व्यक्ति जो टकरा जाता है फिर आपको और कुछ कहते हैं. ஆனால் நீங்கள் குஷியாக இல்லை என்றால், அவ்வாறு அவர்கள் நடந்து கொண்டால், அவர்கள் இடித்தால், நீங்கள் இன்னமும் ஒரு சில வார்த்தைகள், கடும் வார்த்தைகள் கூறிவிடுகிறீர்கள். फिर हम कहते हैं क्यों इतना बड़ा इंसान है दिखाई नहीं देता, दिन चढ़ा हुआ है. நீங்கள் கூறுவீர்கள், இவ்வளவு பெரிய மனுஷன் அங்கே நிற்கிற கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவீங்க. इसलिए खुशी को धारण करने के लिए फर्स्ट इम्पॉर्टेंट चीज़ ये है कि हम ये समझें कि आई एम सोल, मैं आत्मा हूँ. ஆகவே நாம் குஷியை நம்ம அனுபவம் செய்யணும் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம நடைமுறையில் அனுபவத்தில் கொண்டு வரணும். நான் ஒரு ஆத்மா. ये है बहुत छोटी चीज़ लगती लेकिन बहुत इम्पोर्टेंट चीज़ है. இது ஒரு சின்ன விஷயமாக இருக்கு, ஆனால் இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். इसीलिए गॉड ने गीता में पहला लेसन यही बताया है कि आप पेरिशेबल बॉडी नहीं हैं, आप इम्पेरिशेबल सोल हैं.
ஆகவேதான் கீதையில் முதலாவது அத்தியாயத்தில் நமக்கு கூறப்பட்டுள்ளது, நீங்கள் அழியக்கூடிய இந்த உடல் அல்ல, நீங்கள் ஓர் அழியாத ஆத்மா. मान लीजिए कि गॉड आपसे खुश होकर कहे कि मैं आपको आज खुशी देता हूँ. நீங்கள் யூகித்து கொள்ளுங்கள், இப்போ கடவுள் உங்கள் முன்னால் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன், खुशी தருகின்றேன் என்று கூறுகின்றார். आप कौन सी खुशी चाहेंगे? टेम्परेरी खुशी चाहेंगे, ट्रांसिएंट खुशी चाहेंगे, शॉर्ट लिव्ड खुशी चाहेंगे? वो तो हमको है. आप गॉड से कौन सी खुशी चाहेंगे? परमानेंट या ट्रांसिएंट? அப்போ உங்கள்கிட்ட கேட்கும் பொழுது கடவுள் உங்களுக்கு குஷி கொடுக்குற எந்த மாதிரியான ஒரு குஷி உங்களுக்கு வேணும்னு கேட்கும் பொழுது நீங்கள் தற்காலிகமான ஒரு சந்தோஷம் வேணுமா அல்லது நீடித்த சந்தோஷம் வேணுமா? अगर आप परमानेंट खुशी चाहेंगे तो रखेंगे कहाँ उसको? பர்மனண்ட்டான ஒரு சந்தோஷம், நீடித்த ஒரு சந்தோஷம் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் எங்கே வைத்துக் கொள்வீர்கள்? आप कोकोनट को कागज के लिफाफे में तो नहीं रख सकते, वो गिर जाएगा. நீங்கள் ஒரு பேப்பரில் நீங்கள் வைக்க முடியாது. तो परमानेंट खुशी को रखने के लिए भी कोई परमानेंट चीज चाहिए. நல்ல பர்மனண்ட்டான அந்த ஒரு குஷியை நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த பர்மனண்ட்டான ஒரு விஷயம் வந்து தேவையாக இருக்குது. अब आप देख लीजिए, आपकी बॉडी परमानेंट है? இந்த உடலானது பர்மனண்ட்டாக நீடித்திருக்குமா? आज हम लोग अपनी बॉडी के लिए ही, बॉडी की प्रोग्रेस, बॉडी की प्रगति के लिए सब कुछ करते हैं. நாம் இந்த உடலினுடைய நிர்வாகத்திற்காக, உடலினுடைய ஒரு முன்னேற்றத்திற்காகத்தான் அனைத்து வேலைகளையும் செய்கின்றோம். हमारे पास एजुकेशन मिनिस्टर बैठे हैं, पूछ लीजिए कि बच्चे को पढ़ाया जाता है फॉर मैनी ईयर्स ताकि वो कुछ लाइवलीहुड कमा सके अपनी बॉडी को ठीक रखने के लिए. இங்கே கல்வி அமைச்சர் இருக்கின்றார், அவரிடம் நம்ம வந்து கேட்க முடியும், குழந்தைகளுக்கு பல காலம் நாம் கல்வியை நம்ம கற்றுக் கொடுக்கின்றோம், எதற்காக? அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாயத்திற்காக. लेकिन आजकल के समय में क्या कोई भी व्यक्ति कह सकता है कि मेरी बॉडी रीजनेबल पीरियड ऑफ टाइम तक रहेगी? யாராவது வந்து சொல்ல முடியுமா இந்த உடல் வந்து இவ்வளவு காலம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? आज तो एक छोटा बच्चा भी शरीर छोड़ देता है, यंग पर्सन भी शरीर छोड़ देता है. एनीथिंग कैन हैपन टू एनीवन, एनी टाइम, एनीवेयर. आज तो वो ज़माना है. ஏன்னா இன்றைய காலத்தில் சின்ன குழந்தையும் இறந்து விடுகின்றது, ஒரு இளைஞனும் திடீர்னு இறந்து விடுகின்றான். எந்த நேரத்தில் எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம், அப்பேற்பட்ட காலமாக இருக்குது. क्योंकि हमारा सोल कमज़ोर हो गया है, हम बॉडी को ठीक करने की कोशिश करते हैं, लेकिन सोल ने बॉडी लिया हुआ है. अगर हम सोल को बेटर नहीं करेंगे तो हैप्पीनेस दूर की बात है. ஆகவே ஆத்மாவானது இருக்கின்றது, இந்த உடல் மீது நாம் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மாவை நாம் எவ்வாறு நாம் கவனிக்கின்றோமோ அவ்வளவு நமக்கு நன்மை இருக்கின்றது. इसलिए आप सोच सकते हैं कि अगर आप यू आर वेल पोजेस्ड, you are well positioned, then why are you not happy? ஆகவே யோசித்து பாருங்கள், எல்லாமே இருக்கு, எல்லாமே நிறைந்திருந்தாலும் ஏன் மகிழ்ச்சி இல்லை? So definitely there is something different which governs happiness. ஆகவே அவசியம் ஏதோ ஒரு விஷயம் உள்ளது, அது நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கின்றது. जैसे मैंने पहले कहा, आपकी सब चीज़ें आपको सुख भी दे सकती हैं, दुख भी दे सकती हैं. எவ்வாறு நான் முன்னரே சொன்னது போல எல்லா பொருளுமே உங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கின்றது, அதே நேரத்தில் அது துக்கத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. सबसे बड़ा धोखा हमको हमारी बॉडी देती है. மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் எது கொடுக்கின்றது என்றால் இந்த உடல்தான். बॉडी कहती है मैं तुम्हारी लाइफ हूँ, मुझे अच्छी तरह भोजन करवाओ, अच्छी तरह वॉकिंग करवाओ, खूब ऑक्सीजन लो, मैं ही तुमको जिंदा रखे हुए हूँ. இந்த உடலானது கூறுகின்றது, நான் தான் உன்னை நடத்தி கொண்டிருக்கின்றேன், எனக்கு நல்ல ஆக்சிஜன் கொடு, எனக்கு நல்ல உணவை கொடு என்று கூறுகின்றது. तो लेट अस डिसाइड कि हमारी लाइफ सोल है या हमारी लाइफ बॉडी है. ஆகவே நாம் முதலில் தீர்மானம் செய்வோம், நம்முடைய வாழ்க்கை என்பது
ஆத்மாவா அல்லது இந்த உடலா? जब हम शरीर भी छोड़ते हैं तो हम कहते हैं इसने प्राण त्याग दिए. ஒருவர் இறந்து விட்டால் என்ன கூறுகின்றார்கள்? உயிர் பிரிந்து விட்டது என்று கூறுகிறார்கள். As if body is life और body ने प्राण त्याग दिए हैं, है इसका ऑपोजिट. सोल ने बॉडी को त्यागा है. உயிரை விட்டு விட்டார்கள் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அது சரியல்ல, உடலை விட்டு விட்டார்கள் என்பதுதான் சரி. So the basic reason why Brahma Kumaris have succeeded all over the world in making people's life happy, life for millions of people, irrespective of their country, religion, caste, status, etc., is this, that first of all we have identified ourselves with the soul, not with the body. உலகம் பூராமும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு அமைதியையும் மனதில் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய அந்த உயரிய சேவையை பிரம்மா குமாரிகள் அமைப்பானது பல ஆண்டு காலங்களாக செய்து வருகின்றது என்றால் அதற்கு ஒரு முக்கிய காரணம், முக்கியமான இந்த ஒரு பாடம், நான் இந்த உடல் அல்ல, நான் ஒரு ஆத்மா என்பதை, தன்னை பற்றிய ஒரு உணர்வு, அந்த தன்னை அறிதலை தெரிந்து கொண்டிருப்பதுதான். So this evening let us decide one thing, who am I? Am I the body or am I the soul? ஆகவே இன்று நாம் மிக சரியாக நாம் அனைவருமே புரிந்து கொள்வோம், நான் இந்த உடலா அல்லது நான் ஒரு ஆத்மாவா? I say my eyes, my nose, my hand, my legs. Then who is the eye who is saying all this my body? Who is the eye? Is the eye the soul saying my body or is the body saying my soul? ஆகவே நாம் கூறுகின்றோம், என்னுடைய கண்கள், என்னுடைய வாய், என்னுடைய கைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ என்னுடைய அப்படின்னு சொல்றது யார்? யார் அவ்வாறு கூறுகின்றார்கள்? உடல் கூறுகின்றதா அல்லது ஆத்மா கூறுகின்றதா? என்னுடைய உடல்